Yes, ஐயா. ஓகே பாருங்க பாருங்க நீங்களே அது பேக் அப்பனா ஓகே பேக் ஓகே இந்த பிராண்ட் நல்லா இருக்கா உங்களுக்கு ஓகே இது வந்து உங்களோட படிப்புக்கு இது வந்து நல்லா படிங்க படிக்கிறீங்க நல்லா படிங்க நம்ம அமைப்பு ஜஸ்டிஸ் ஃபார் மலேசியா வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு நபர் மூலியமா நல்ல ஒரு பேர் சொல்ல வேணான்ட்டாரு அதனால அவர் மூலியமா வந்து சரியா நாய் கடிக்குது அப்படியே இது பண்ணுங்க நாய் கடிக்குது அவங்க எடுக்கணும் அதை அப்படியே கடிக்காம மாதிரி பார்த்து கொஞ்சம் சரி எனிவே நல்லா படிக்கிற இதுதான் சரியா ஓகே கொஞ்சம் வெளியே வந்து மக்கள்கிட்ட பேசணும் புரியுதுங்க சரியா தெரியுதா அந்த இது தெரியுதா வெளிச்சமா தெரியுதா என்னது கிட்ட வாங்க ஓகே வணக்கம் நான் நாதன் ஜஸ்டிஸ் ஃபார் மலேசியா இந்த அமைப்பு மூலியமா இன்னைக்கு வந்து தம்பிக்கு வந்து ஒரு லேப்டாப் கொடுத்துருக்கோம் அது கூட வந்து ஒரு நல்ல உள்ள வந்து பூச்சவங்க வந்து கொடுத்துருக்காரு அவர்கிட்ட உங்களோட பிரச்சனை எடுத்து சொன்னோம் அவருக்கு என்ன பிரச்சனை ஏன்னா அவருக்கு வந்து படிக்கிறதுக்கு லேப்டாப் இல்ல ஐடி படிக்கிறாரு லேப்டாப் இல்ல அதனால அவர்கிட்ட இவரோட பிரச்சனை சொல்லி இவங்களோட பிரச்சனையை வந்து பார்த்து உண்மையா இவங்களுக்கு வந்து அந்த லேப்டாப் தேவையா இல்ல உண்மையான பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் கொடுத்த தம்பிக்கு அவர் மூஞ்ச நம்ம காட்ட விரும்பல அதனால தான் வந்து இந்த மாஸ்க் போட சொல்லியாச்சு கண்ணாடி போட சொல்லியாச்சு கேப் போட சொல்லியாச்சு அவரோட மூஞ்ச வந்து மக்களிடம் காட்ட வேணான்னு படிக்கக்கூடிய பையன் அதனால அவரோட மூஞ்ச வந்து நம்ம வந்து மக்களிடம் காட்ட வேணான்னு சோ இந்த வீடியோ வந்து எடுக்கிற காரணம் முக்கியமாக வந்து இன்னைக்கு வந்து நம்ம லேப்டாப் கொடுத்துட்டு போறது தான் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம அதை நம்ம நினைக்கவே இல்லை ஆனா இன்னைக்கு வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆச்சு ஏன்னு சொன்னாக்கா நிறைய உதவி நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் மலேசியால இருந்து இந்த அமைப்பு மூலியமாக நிறைய உதவி செஞ்சிருக்கோம் அந்த பாருங்க எங்களோட உறுப்பினர்லாம் இங்க இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஜேபில இருக்கிறாங்க மாலா மன்னிக்கும் புஷ்பா ஜேபில இருக்கிறாரு மோகன் ஜேபில இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இங்க உள்ள ஒரு நம்மளோட ஜஸ்டிஸ்ல உள்ள ஒரு அமைப்புல உள்ள ஒரு உறுப்பினர் நிறைய நாங்க வந்து சேவை செஞ்சிட்டு இருக்கோம் தெரியாம நிறைய சேவை செஞ்சிட்டு இருக்கோம் தெரிஞ்சும் இந்த மாதிரி வீடியோ மூலியமா மக்களுக்கு வந்து நம்ம எடுத்து போடுறோம் இது ஒரு விழிப்புணர்வுக்காக இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வெளியே வருவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்றது வந்து எண்ணம் இருக்கும் ஆனா எப்படி உதவி செய்யலாம் யாருக்கு செய்யலாம் இவங்க வந்து உண்மையானவங்க இவங்க வந்து இந்த பொய்யானவங்க ஏன் பொய் சொல்றத நிறைய இருக்குல்ல அதனால வந்து எது வந்து அது வந்து ஒரு உண்மையான விஷயம் அப்படின்றது தெரியாம இருக்கலாம் எங்களை வந்து நீங்க கூட வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் நீங்க மக்களுக்கு உதவி செய்ய போறதா இருந்தா அவங்கள நம்ம கை காட்டி விடுவோம் நீங்களே போய் கூட செஞ்சுக்கலாம் அதனால மக்களுக்கு தெரியணும் அது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அதே நேரத்தில் வந்து இதை ஒட்டி ஒரு பிரச்சனையை நான் பேசுறேன் என்னன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து ஜஸ்டிஸ் ஃபார் மலேசியா நாங்க வந்து நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை சில பேர் வந்து ஒரு அவதூறுவா எங்களை பேசுறது அதாவது எங்களை தப்பாவே பேசுறது என்ன தப்பா பேசுறதுன்னு சொன்னாக்கா நாங்க செய்யக்கூடிய காரியம் வந்து ஒரு தப்பான விஷயம் இவங்களுக்கு வந்து இவங்க செஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில ஒரு பேரு இப்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னு சொன்னாக்கா தயவு செஞ்சு ஒரு விஷயத்த வந்து நீங்க மக்கள்கிட்ட வந்து எடுத்து வந்து பேச போறீங்கன்னு சொன்னாக்கா நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க ரெண்டு பக்கமும் ஆராய்ஞ்சு பாருங்க எது தவறு எது நாயின் அப்படின்றது பார்த்துட்டு அது முழுமையா எடுத்து வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து பேசினா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால ஒரு பக்கம் நம்ம கேட்டுட்டு இதை வந்து பேச வேணான்னு என்னோட வந்து
ஒரு பதிவை நான் இதில் வைக்கிறேன். அதே நிமிஷத்துல வந்து இன்றைக்கு வந்து நீங்க பாருங்க, நிறைய வந்து என்ஜிஓ எங்களுக்கு வந்து தெரியும். மலேசியால வந்து நிறைய என்ஜிஓ தெரியும். அதாவது பிணைங்கள சரவணன் அண்ணன் கூட இருக்கிறாரு. பரிசத்வான் கபஜிகான் ஒத்துமை சாதிப்போம் என்ற ஒரு புலனம் இருக்கின்றது. இங்க பிளேக் பூமா அப்படின்றது வந்து ஒரு அமைப்பு இருக்கின்றது. தமிழ் குரல் ஒரு அமைப்பு இருக்கின்றது. இன்னொன்று கிளப் கபஜிகா ரெக்ராசி மிளாக்கா அதுவும் இருக்கின்றது. அப்புறம் நம்ம குமரவேல் பிணைங்கள இருக்காரு, குமரவேல் அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. சோ இவங்கெல்லாம் வந்து நிறைய நம்மளோட தொடர்பு கொண்டு நம்ம கிட்ட ஒத்துமையா இருந்து நம்ம கிட்ட வந்து எது இருந்தாலும் பகிர்ந்துகிட்டு நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ஜிஓ நிறைய பேர் நல்லது இருக்காங்க. தமிழ் செல்வி ஒருத்தவங்க நம்மளோட ஜஸ்டிஸ்ல இருக்காங்க, ஒரு என்ஜிஓ தலைவர். சோ இவங்களாம் நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து நிறைய என்ஜிஓ தெரியும். மலேசியா பூரா என்ஜிஓ வந்து முக்காசி என்ஜிஓ உங்களுக்கு தெரியும். அவங்க மூலியமாக நிறைய விஷயம் பகிர்ந்துக்குவோம். அதே நேரத்தில் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த ஆதரவு வந்து கொடுக்கறப்ப நாங்களும் அவங்களுக்கு ஆதரவு இப்படித்தான் ஒத்துமையா இருந்து நிறைய விஷயம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். தெரியாததை மற்ற என்ஜிஓட நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா எல்லாருமே அறிவாளி கிடையாதுல்ல, நம்மளும் சில சமயத்தில் சில தவறுகளை செய்வோம்ல. அதனால இப்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா சில ஒரு பேர் வந்து இந்த அவதூறுவான பேச்சு, ஒருத்தவங்க வந்து ஒரு நல்லதை வந்து செய்ய வந்தா அவங்கள வந்து தாக்கி பேசுறது, அவங்களோட குற்றம் கண்டுபிடிக்கிறது, இத மக்கள் கொண்டு போயிட்டு மக்களை வந்து ஒரு சச்சுறுப்பு ஆக்குறது, அவங்கள வந்து மனதை குழப்பி விடுறது, இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து மனசை ரொம்ப வந்து பாதிக்குது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி செய்யறதுனால நிறைய பேர் உதவி செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரிலாம் வந்து பாக்குறப்ப நம்மளும் இந்த மாதிரி எடுத்து போட்டுருவாங்களோ, நம்மளை பத்தி அவங்க பேசிடுவாங்களோ அப்படின்ற வந்து நிறைய நல்ல உள்ளவங்க வந்து முன் வர மாட்டாங்க உதவி செய்யறதுக்கு. இந்த மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உதவின்னு நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்ட்டு வந்துட்டோம்னு சொன்னாக்கா நிறைய இந்த மாதிரி அச்சுறுவான பேச்சுங்கள், அவதூறுவான பேச்சுங்கள், தப்பான பேச்சுங்கள் நிறைய வரும். நம்ம குடும்பத்திலேயே வந்து ஒரு நிகழ்வு நடத்தக்குள்ள, ஒரு கல்யாண நிகழ்வோ சரி, ஒரு பிறந்தநாள் நிகழ்வோ செய்யக்கூடிய அதுலயே வந்து பிரச்சனைங்க அதிகமா வருது. பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. அதனால எதுக்கும் துணிஞ்சுதான் நாங்க இந்த பொது சேவைக்கு வந்து வந்திருக்கோம். எதுக்கும் துணிதான் பொது சேவைக்கு வந்திருக்கோம். நீங்க வந்து அதாவது போட்டி போடுங்க, போராமப்படாதீங்க. எங்களோட போட்டி போட்டு நீங்க வந்து இன்னும் நிறைய நல்லது செய்யுங்க, நாங்க பாராட்டுவோம், கை தட்டி பாராட்டுவோம், உங்களுக்கும் ஆதரவு கொடுப்போம். ஆனா போராமன்றது படாதீங்க. இந்த போராமன்றது ஒரு வியாதி, உங்களையே கொன்றும். அதனால நான் இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னாக்கா, அந்த அச்சுறுத்துற, அந்த அவதூறுவா பேசுற அந்த அந்த நபரை மட்டும் நான் குறிச்சு சொல்றேன். தயவு செஞ்சு நான் பேரை அவங்க எல்லாம் பேரை நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி வந்து மத்தவங்களும் அதை செய்யறாங்க, பேரை சொல்றாங்க, கை கட்டி பேசுறாங்கன்னு நாங்களும் அதை செய்ய மாட்டோம். ஏன்னா நாங்க நல்லது செய்ய வந்திருக்கோம். ஆண்டவனுக்கு பயப்படுவோம், எங்க மனசாட்சிக்கு பயப்படுவோம். ஒரு விஷயத்த நான் எடுத்து செஞ்சேன்னா அதை முழுக்க ஆராய்வேன். முழுக்க அவங்க போயிட்டு அவங்கள ஆராய்ச்சி பார்த்து, இவங்களுக்கே வந்து இந்த லேப்டாப் கொடுக்கறதுக்கு 1 மாசம் இருக்கும். 1 மாசம் பிறகு இவங்க உண்மையா லேப்டாப் கேட்கறாங்க, உண்மையா பிரச்சனை இல்லையான்ட்டு சில விசாரிச்சுதான் இன்றைக்கு வந்து கொடுத்துருக்கோம். அது ஒரு நல்ல ஒரு கொடுத்திருக்காரு பூச்சவங்கள. இன்னைக்கு இந்த லேப்டாப்பை கொடுக்கறதுக்கு வந்து குறைஞ்சது 500 கிலோமீட்டர் வந்து நாங்க போய் இந்த லேப்டாப் எடுத்திருந்தோம். அதாவது பூச்சவங்கன்றது மலாக்கால இருந்து பூச்சவங்க போய், பூச்சவங்கள இருந்து அங்க இருந்து எடுத்து ஜேபிக்கு வந்து, ஜேபியும் மலாக்காக்கு ஜேபிக்கு 200 கிலோமீட்டர். அதாவது பூச்சவங்கள இருந்து நீங்க வந்து மலாக்கா ஜேபிக்கு வரணும்னு சொன்னாக்கா 380 கிலோமீட்டர். அப்ப இங்க இருந்து நாங்க திருப்பி போனோம். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் போய் செலவு பண்ணி, எண்ணெய் டோல்லாம் செலவு பண்ணி அந்த லேப்டாப் எடுத்து வந்து இன்னைக்கு வந்து அந்த பையல கொடுத்துருக்கோம். அந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய பையல, ஐடி படிக்கிறாரு. சோ இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா எதுவும் எதிர்பார்த்து கிடையாது. அந்த நல்ல உள்ளம் வந்து கொடுத்த லேப்டாப் வந்து அவர் பேரை சொல்ல வேணான்ட்டார். அதனால அவர் பேரை நான் சொல்ல, ஒரு 2500 ஒரு லேப்டாப் வந்து வாங்கி கொடுத்திருக்காரு அந்த பையன் படிக்கிறதுக்கு. அந்த பையனையும் காட்டல, அந்த பையன் பேரையும் சொல்ல, ஏன்னா படிக்கக்கூடிய பையன். அதனால வந்து இந்த விஷயத்த நம்ம சொல்ல, இதை வந்து இன்னைக்கு வீடியோ செய்யக்கூடிய காரணமே வந்து தயவு செஞ்சு வேணா 2 கையை தூக்கி வேணா வந்து நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அந்த உதவி செய்ய முன் வரவங்கள, அவங்கள பத்தி அவதூறா பேசி, அவங்கள தப்பா பேசி, அந்த அவங்க செய்ய உதவி செய்ய வரவங்களும் நம்ம வந்து இதை தடுக்கிற மாதிரி இருக்கு. இதை நான் வந்து நிறைய விஷயம் பேசணும், ஆனா நிறைய விஷயம் நான் வந்து பேசல. ஏன்னா அவங்க செய்யற தப்ப நம்மளும் அதையே செய்யக்கூடாது. நம்ம வேலையை மட்டும் கணக்கா செய்வோம். நம்ம எதுக்கு வந்தோம்? மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு. நம்மளோட தமிழ் சமுதாயத்து மக்களை வந்து கை கொடுத்து தூக்கி விடலாம் மேல. நிறைய பேர் கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களே கை பிடிச்சு மேல தூக்கி விடலாம், அவங்களும் ஒரு நல்ல நிலை கொண்டு வரலான்றது மக்களுக்கு சேவை செஞ்சு வந்திருக்கோம். தவிர அதை மட்டும் நம்ம வந்து நோக்கி அதை மட்டும் ஒரு நோக்கத்தோட போவோம். தவிர மத்தவங்க எதை செய்யறாங்க, மத்த தப்பா செய்யறாங்க, அதை நம்ம வந்து நினைக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல
புஷ்பா நீங்க வந்து நிறைய பெண்கள் வந்து இன்னும் பெண் தாங்கி இருக்கிறாங்க, பயந்துகிட்டு முயற்சி பண்ணாம, அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதலாவது வணக்கம் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டு எடுக்கணுமா எடுத்து பேசலாம் பிரச்சனை இல்லை. ஜஸ்டிஸ் ஃபார் மலேசியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் மிஸ்டர் நாதனுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நேரம் நான் இங்க இருந்து நான் பார்த்த வரைக்கும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. அப்படி இருந்து கூடயும் அவங்க குடும்பத்தோட போய் பூச்சோங்கல இருந்து அவங்க அந்த ஒரு நபர் நல்ல ஒரு மனசோட ஒரு லேப்டாப்பும் கொடுத்து கேல் டு ஜேபி எத்தனையோ அப்படியும் பார்க்காம அந்த நபர் கொடுத்திருக்காருன்னா அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ரெண்டாவது இங்க வந்து இந்த குடும்பத்துக்கும் என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் அவர் செய்யறாரு. வேலை அவரு ஆரம்பிச்சதே இந்த லேப்டாப் தான். ஏன்னா அந்த பையன் நல்லா படிக்கிற பையன், அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா படிக்கிறவங்க தான். சோ ஸ்டெப் வச்சிருக்காரு மிஸ்டர் நாதன். ஜேபில வந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல சேவையை செஞ்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. ஓகே, நதர் திங் வந்துட்டு ஒன்னொன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்களா லேடிஸ் ஒன்னே ஒண்ணு நல்லா கேளுங்க. எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளுக்கு, ஓகே, என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க தயவு செஞ்சு வெளியே வந்து பேச ஆரம்பிங்க. நீங்க எல்லாத்துலயும் பேசணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியணும் யாருக்கிட்ட பேசினா அந்த பிரச்சனை அவங்களுக்கு அது வந்து சுலபமா அது ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்ட பேசுங்க. கை கிட்ட என்ன சொல்லுவாங்க, ஐம் ரியலி ஹோப் லேடிஸ் எல்லாம் வெளியே வாங்க, வந்து உங்களோட பிரச்சனையை வெளியே வந்து சொல்லுங்க. ஏன்னா இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள லேடிஸ் எல்லாம் பாத்துருக்கேன். அவங்க அன்டில் எந்த லெவல் வரைக்கும் அந்த லேடிஸ் போயிருக்காங்கன்னா, என்னால முடியாதுன்னு கிவ் அப் பண்ணி ஒரு சொல்லக்கூடாது அந்த வார்த்தை கொமிட் சுசைட் வரைக்கும் கூட போயிருக்காங்க. சோ அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் இந்த வீடியோ மூலியமா பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வாங்க. நம்மனால முடியும். ஏன் இவ்வளவு ஒரு கவலைப்பட்டுட்டு இன்னொரு ஆளுக்காக நம்ம வேதனைப்பட்டுட்டு ஒரு பிரச்சனை வந்த பிறகு பிரச்சனையே அதிகமா இருக்குன்னு தலையில வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையே உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்துல பிள்ளைங்களும் சரி, ஹஸ்பண்டும் சரி, சொந்தத்திலயும் சரி, நம்மனால வாழ முடியாதுன்னு அந்த மாதிரி ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்மனால முடியும், வாங்க வெளியே. என் பேரு புஷ்பா, நான் ஜேபில தான் இருக்கேன். நான் சின்னது செஞ்சுக்கிட்டு இருந்திருந்தாலும் இப்ப நான் உண்மையிலே முழுமையா, ஓகே, ஜஸ்டிஸ் ஃபார் மலேசியால முழுமையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் நன்றி வந்து மிஸ்டர் நாதனுக்கு தான் நான் நன்றி ரொம்ப சொல்லணும். சோ இதனால நீங்க தயவு செஞ்சு லேடிஸ், அன்பு உள்ளங்களே, I really love human, I mean girls, ladies, please come and hug me, come. எல்லாரும் தயவு செஞ்சு வாங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வோம். Thank you so much. நம்ம மோகன் ஜேபில வணக்கம், உறுப்பினர். என் பேர் மோகன் பேசுறேன். ஜேபில ரீசன்லி பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஆஃப் மலேசியா வந்து ரொம்ப விஷயம் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது செய்யறதுலயும் வந்து வெளியே வந்து நிறைய குறைகள் சொல்றாங்க, நிறைய செய்யறதில்ல, எந்த விஷயத்துக்கு செய்யறாங்கன்னு சொல்லியும் சரியான ஒரு தீர்வு கொடுக்கறதில்ல. ஸோ அதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். சரியா, இந்த ஒரு லேப்டாப் கொடுக்குற விஷயம் கூட 1 மாசம் எடுத்துச்சு. எனக்கு தீர விவசாயிச்சு, உண்மையா பொய்யா கண்டுபிடிச்சி அப்பதான் வந்து இந்த லேப்டாப் வந்து கைக்கு வந்து சேர்ந்துச்சு. நம்ம எல்லா ஒரு விஷயமும் சரி, நம்ம எடுத்தோமா கவுத்தமான்னு செஞ்சோமா அதோட பின்விளைவு நம்மளுக்கு தான் வந்து பாதிக்குது. ஸோ இது வந்து ஜஸ்டிஸ் வந்து மேலும் மேலும் வந்து இதை வந்து பெரிய அளவில் கொண்டு போறதுக்கு கண்டிப்பா உங்களோட ஆதரவு, சப்போர்ட் எல்லாமே வேணும். நன்றி. ஓகே, இப்ப இதுதான் இந்த இன்னைக்கு ஒரு நிகழ்வு. அதாவது நாங்க லேப்டாப் கொடுத்துட்டு இன்னைக்கு போகக்கூடிய ஒரு வேலை தான். ஆனா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால பேச வேண்டிய சொன்னா பொதுவா பேசுறேன். இத யாரையும் குறிப்பிட்டு நான் பேசல, பொதுவா பேசுறேன். ஆனா யாரு இந்த விஷயத்த வந்து அவதூறுவா பேசுறது, தப்பா பேசுறது அப்படின்றது மக்களுக்கு தெரியும். மக்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு மக்களுக்கு தெரியும். மக்களால கணிக்க முடியும் எது தவறு எது உண்மை என்றது. நம்மளுக்கு மனசாட்சிக்கு பயப்படுவோம், ஆண்டவனுக்கு பயப்படுவோம், மற்ற யாருக்கு நம்ம பயப்பட வேணாம். அதனால வந்து இன்றைக்கு வந்து இந்த லேப்டாப் கொடுத்துட்டு போற சூழ்நிலை, இந்த வீடியோ எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஆச்சு. அந்த வேலை இவங்களோட உறுப்பினர் புஷ்பா, மோகனு, நம்ம வந்து பிரஞ்சித் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஜஸ்வின் அக்கோ வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் உறுப்பினர், நம்மளோட ஜஸ்டிஸ் பப்ளிஷோட உறுப்பினர். அதனால நாங்க மீண்டும் மீண்டும் எவ்வளவு வந்து தடை வந்தாலும் சரி, யாரு எங்களை அவதூறா பேசினாலும் சரி, எங்களை பிடிச்சு கீழே இழுத்தாலும் சரி, மக்களுக்கு எங்களால முடிஞ்ச சேவை இந்த ஜஸ்டிஸ் ஃபார் மலேசியா செய்யும். Yes, correct.